அம்மா அம்மா, அப்பாவுக்கு வேஷம் போட்டு அமைச்சிருக்காங்க, வந்து பாரு. கமலா, மன்னர் தந்த மரியாதை இது. அரசாவையில் எனக்கு அமோக வரவேற்பு. அரசாவையில் அமோக வரவேற்பு. பிறகு என்ன நடந்தது? ராமலிங்க கவிக்கு அரசர் அன்பளிப்பு. ராமகிருஷ்ணா, இதுதான் நமது கவியரங்கம். அதோ வித்யாரண்ய சுவாமிகள் ஸ்தாபித்த ஸ்ரீ 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 சாரதாம்பா. தலைமை கவிஞர் அல்லசாணி பெத்தண்ணா, முக்கு விம்மன், துர்ஜடி கவி பட்டுமூர்த்தி, ருத்ரகவி, ராமபத்ர கவி, பூஷண கவி. எல்லோருக்கும் எனது வணக்கம். பலரை மண்கவ்வ செய்து அவர்கள் எழுத்தாணியை பறித்து வந்த வித்தகர். எழுத்தாணி பிடித்தால் நிறுத்தாமல் எழுதுவார். குருதேவா, நீங்களே துவக்கி வையுங்கள். சரி, நான் ஒரு கவி சொல்லுகிறேன், எழுதுங்கள் பார்க்கலாம். அம்பளம் எவ்வளவு அவ்வளவே வெளியார்ந்த கொவ்வை, செம்பளம் எவ்வளவு அவ்வளவே இதசீர்குள் வஞ்சி, கொம்பளம் எவ்வளவு அவ்வளவே இடைகூர் எலுமி, சம்பளம் எவ்வளவு அவ்வளவே தனன் தையலுக்கு. இதோ எழுதிவிட்டேன். சரி, இதை எழுதும். அக்கனை அக்கன மறுத்தன செருத்திகள் அரக்கன் அடைய புக்கனை எழுத்தனர் மறைந்தனர் புயற்கதிகம் வாழை பொழிவார், திக்கனை வகுத்த ரதச்சலன் இருக்கிற செருக்கின் மிகையால் முக்கனை யுற்றடி வணங்கி இமையோடிவை முடிந்தனர்களால். இதையும் எழுதிவிட்டேன். வெற்றி வெற்றி, விருதுகள் எங்கே? வருகிறது அங்கே. அதற்குள் கவிராயரே திரும்பி பாருங்க, இங்கே எழுத்தாணி எங்கே? ஏடு போதுமா? கூறாய் இருக்கிறதா? நிமிர்த்தி பிடியும். நாளில் ஒன்றுக்கு எத்தனை கவி பாடுவீர்? ஏதோ ஒன்று எழுதும். சொல்லும். எழுதும். ஜனம் ஆடுகள் ஓட்டி எழுதும். என்ன என்ன விழிக்கிறீர்? பிடித்த எழுத்தாணியும் அப்படியே நின்று விட்டது. கவிஞருக்கு காது கேட்காதா அல்லது புரியவில்லையா? இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன், எழுதும். மாடுகள் ஓட்டி மாடுகள் ஓட்டி என ஓஜிகள் காட்டி செல்நல் வயலில் பஜிமைகள் கூட்டி ஜூத்ரு ஜூத்ரு ஜும்ரு 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 என ஆடினர் மாடரெல்லாம். என்ன கவிராயரே? கவிராயர் ஜாலவித்தை செய்கிறார். கலை தன் கையிலே இருப்பதாக கருதி தலை இவருக்கு மனையளவு கனத்திருக்கிறது. அவர் தோற்றது உண்மை, ஆனாலும் பழிக்காது. அவர் இப்போது நம் விருந்தினர். தோற்றார்க்கு மாலை சூடி தொல்புகழை நாட்டி மாற்றார்க்கு வாழ்வு தரும் பலம் படைத்தது விஜயநகரம். மன்னவரே, என் அகந்தை அடியோடு அழிந்தது. இனி யாரையும் அவமதிக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடும். காவல் இல்லாத காட்டு எல்லை. தாத்தா, இடம் பார்த்தாகிவிட்டதா? எதற்கு? புதிய நகரம் நிர்மாணிப்பதற்கு. இது புதிய நகரம் அல்லப்பா, இப்போதைய விஜயநகரத்தின் விளக்கம் தான். நன்றாக பார். புரியவில்லையே தாத்தா. உனக்கு புரியாதப்பா. நீ ஒரு வேடிக்கை மனிதன். உலகம் வில்லங்கமே இல்லாத ஒரு விளையாட்டு கூடம் என்று கருதுவோம். ஆனால் என் அனுபவம் வேறு. தியாகமும் துரோகமும் மாறி மாறி பின்னிக்கொண்டு இருப்பதுதான் நாடும் அரசியலும் என்று தெரிந்து கொண்டவன் நான். தம்பி, வாய் விட்டு சிரிக்கும் எல்லோருமே இதயம் திறந்து சிரிக்கிறார்கள் என்று நம்பிவிடக் கூடாது.
அப்படி நம்புகிற குணம் நம்மிடம் இருப்பதால் தான் நம்மோடு உலவிக் கொண்டே நம்மை காட்டிக் கொடுப்பவர்கள் பலர். அவர்களில் இந்த சித்திரக்காரனும் ஒருவன். துரோகி, அக்கிரமக்காரன், விடக்கூடாதவனே. புதியதொரு சாம்ராஜ்யம் தெற்கே வளர்ச்சியுறுவதைக் கண்டு பக்கத்தில் உள்ள சிற்றரசர்களுக்கு பொறாமை. பைமினி சுல்தான்கள் வாளை உரையில் போடாமல் நாளை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் நம்மை அழிக்க. நாம் என்ன தீங்கு செய்தோம் அவர்களுக்கு? வல்லூரின் கால்களில் மான்குட்டி வம்புக்கு வந்த வாதம் புரிந்தது. ஒன்றுமில்லை, கண்டாலே காத வழி போகும். வல்லூர் அங்கேயும் போய் அதை பிடித்தெடுத்தது. மான்குட்டி விஜயநகரம், வல்லூர் பாமினி ராஜ்யம். இதுதான் இந்த இரண்டு ராஜ்யங்களுக்கும் பொதுவான அரசியல் முத்திரை. இந்நேரம் இது நடந்திருக்க வேண்டும். ஆனால் பீதார், பீரார், பீஜாப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் நவாபுகள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாததால் இன்னும் இது நடக்கவில்லை. இதுவரை நாமே ஒருவருக்கொருவர் விரோதிகளாயிருந்தோம். அல்லாவின் கருணையால் எல்லாம் தீர்ந்து இன்று ஒன்றுபட்டு விட்டோம். இனி நமக்கு இருக்கும் ஒரே வேலை ராயரின் சகாப்தத்தை முடிப்பதுதான். ஆசை நமக்கும் அதுதான். ஆனால் எண்ணி துணிக கருமம். கடகப்போருக்கு பின் ராயரின் யானைப்படை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. நாமும் அதை அறிவோம். அதனால் தான் டெல்லி பாதுஷா பாபரை பார்த்து உதவி கோரி வந்திருக்கிறோம். நாம் ஒன்று சேர்ந்தால் பாதுஷா நமக்கு தன்னுடைய முழு யானைப்படைகளையும் அனுப்புவதாக கூறியிருக்கிறார். நம்புகிறேன் உங்கள் வார்த்தையை. இதில் நானும் ஒத்துழைப்பேன் என்று உறுதியும் கூறுகிறேன். இன்று முதல் நாம் எல்லாம் ஒன்று. நமது நோக்கமும் ஒன்று. அதுதான் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அழிவு. கனகராஜ், இந்நாள் பாமினி சுல்தான்களின் வரலாற்றிலே பொன்னாள். இது இன்பமயமாக திகழ வேண்டும். உன்னாள் குறிப்பறிந்து செய்திருக்கிறேன் ஒரு ஏற்பாடு. பெண்மையின் நாடகம்
கண்ணால் இங்கே சுகமே பாரும் பாதுஷா மனமே மாறாது வாடாத ரோஜா தினம் உல்லாசம் கொண்டாட உள்ளம் நாடுதே அலை பாயும் கண்கள் அங்கும் இங்கும் தேடுதே தினம் உல்லாசம் கொண்டாட